அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் வைக்க போகிறேன். கொஞ்சோண்டு கடாயை வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். மிக்ஸி ஜாரில் எல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஜீரக மிளகு, கொஞ்சம் வெள்ளை பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, கருவேப்பிலை இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை கொஞ்சம் 4 பட்டை மிளகா பாருங்கள். இப்போ செய்கிறேன் பாருங்கள். இப்போ முதல் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டுக்கோங்க. எண்ணெயில் போட்டாச்சு. அதோட அதை வச்சு கீழே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அப்புறம் பூண்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போடுங்க. நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. மிளகாய் நல்லா புளி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அந்த ஜீரக மிளகு போட்டுக்கோங்க. கிண்டி விடுங்க. போட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. ஊற்றிக்கோங்க. ரசம் ரெடி. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு.